ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு another வீடியோ. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான காலேஜ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ விஐடி வேலூர். ஸோ விஐடியில் நிறைய கேம்பஸ் இருக்குது, ஆனாலுமே வந்து வேலூர் கேம்பஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு 99% 98% வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற ஒரு கேம்பஸ் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து எல்லாருமே எய்ம் பண்ணுற ஒரு காலேஜஸில் கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து ஒரு விஐடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிவ்நாடார் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டி தான் நம்ம மெயினாக வந்து எய்ம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காலேஜோட ஒரு ரிவ்யூ இங்கே வந்து எப்படி இருக்குது, இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இங்கே இருக்க ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கும், கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அண்ட் கேம்பஸ் என்ன மாதிரி ஜாலியான கேம்பஸ், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே இருக்க ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ, இதை பற்றி உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z வரைக்கும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் உங்களுக்கு பார்க்கணுமோ அந்த பார்ட் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நிறைய பேருக்கு வந்து விஐடி வெள்ளூருங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். வெள்ளூரில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ் அண்ட் காட்பாடி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாக்டாக ஒரு இடத்துல வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ இது ரொம்ப 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 வந்து ஒரு ஹியூமங்கஸான ஒரு கேம்பஸ். ஒரு காலேஜாக ஆரம்பித்து லேட்டரான வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் ஆகி இன்றைக்கி வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெய்ம் எடுத்திருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். அண்ட் இங்கே நீங்கள் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் விஐடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அவங்களோட ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேணும். ஸோ அந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு விஐடி வேலூரில் கிடைக்குமா, இல்லை விஐடி சென்னையில் கிடைக்குமா, வந்து உங்களுக்கு அதர் ஸ்டேட்டில் கிடைக்குமா, இந்த மாதிரி எல்லாமே வந்து அதுக்கப்புறமா தான் டிசைட் ஆகும். அண்ட் இதை தவிர வந்து உங்களுக்கு மெரிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. பட் அது கொஞ்சம் வந்து ஒரு காஸ்ட்லியஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் அதுக்குமே வந்து நீங்கள் நல்ல பர்சன்டேஜாக உங்கள் 12th நீங்கள் எடுத்துருக்கணும். சரி ப்ரோ, என்ன மாதிரி இங்கே இருக்க கோர்சஸ் எல்லாம் எப்படி, அது மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்கே கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ அவங்களே அவங்களோட கோர்சஸை ஃப்ரேம் பண்ண முடியும். அண்ட் இங்கே மெயினாக என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே வந்து பிடெக் கோர்சஸ், எம்டெக் கோர்சஸ், எம்பிஏ மேனேஜ்மெண்ட் கோர்சஸ், அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு சயின்ஸ், ஹியூமனிட்டிஸ், இந்த மாதிரி வந்து அதர் கோர்சஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இதை தவிரையும் வந்து உங்களுக்கு லாவுமே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு 38லேருந்து 45 கோர்சஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் அதில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் தாராளமாக எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, ஓகே, இதெல்லாம் ஃபைன். பட் இந்த காலேஜ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்கிறாங்களே, இங்கே வந்து ஃபீஸ் எல்லாம் எப்படி, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கேம்பஸாக நிறைய ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஃபினெட்லி எஸ், இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கேம்பஸ் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பிகாஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம்வேர் பிட்வீன் ஒரு 20 to 30 lakh வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் ஒரு பிடெக் கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படி ஒரு செலவாயிரும். ஸோ நான் சொல்ல எல்லாம் ஓவரால் நீங்கள் வந்து ஒரு படித்து முடிக்கிறதுக்கு. பட் ஆனால் நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அமிர்தாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், இல்லை நம்ம எஸ்என்யூவாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பட்ஜெட்டில் இந்த ஒரு செக்மெண்ட்டில் தான் கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் எந்த கேம்பஸ் எடுத்தாலுமே ஏறத்தாலும் வந்துட்டு ஒரு முன்ன பின்னா வந்து ஒரு 50,000 1 lakh அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அண்ட் இந்த காலேஜஸில் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் இருக்குங்கிறது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அவங்க கிட்ட காலேஜில் போய் பேசினா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அதேமாதிரி அவங்க வெப்சைட்லேயுமே நீங்கள் வந்து செக் பண்ணலாம் ஸ்காலர்ஷிப்ஸுக்கு. அண்ட் எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் சில ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதில் ஹாஸ்டல் பற்றி நான் சொல்லியிருப்பேன். பட் ஹாஸ்டல் பற்றி நான் செப்பரேட்டாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். அது ஒரு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் அதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம விஐடி அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸுக்கு தான் இருக்கும். ஸோ வேறு எதுக்குமே நம்ம வந்து வரப்போகிறது இல்லை. ஆப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு நல்லா படித்து ஒரு வேலைக்கு போகிறது தான் நம்ம வரப்போகிறோம் இல்லையா. இந்த பிளேஸ்மெண்ட் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கேம்பஸ் நான் சொல்லுவேன் கைஸ், ஒரு 98% ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு கேம்பஸ் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பேக்கேஜஸ் நான் டீட்டெயிலாக டேட்டாவோட சொல்கிறேன். ஹையஸ்ட் பேக்கேஜாக உங்களுக்கு வந்து 30 லட்ச ரூபாலேருந்து 75 லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாஸ்ட் இயர்ஸில். அண்ட் அதே மாதிரி ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு 7லேருந்து 12 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜுங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பெரிய நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு மேஜர் கம்பெனிஸ் என்னென்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து மைக்ரோசாஃப்ட், அமேசான், அப்புறம் ஃப்ளிப்கார்ட், அப்புறம் வந்து சிஸ்கோ, இந்த மாதிரி பெரிய மேஜர் பிராண்ட்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, த டாப் 4 அப்படிங்கிறது. ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு ஹையரிங்க்கு வருவாங்க. அண்ட் அதை தவிரையும் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வரனால உங்களுக்கு பேக்கேஜ் உங்களுக்கு ஹெவியான ஒரு பேக்கேஜ் கிடைக்கும். சரி ப்ரோ, இது நீங்கள் சொல்கிறது வந்து ஓகே, நீங்கள் வந்து சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறீங்க. பட் நான் சிஎஸ்சிக்கெல்லாம் வந்து எப்படி ப்ரோ இந்த அளவுக்கு வந்து பேக்கேஜ் கிடைக்குமா அப்படின்னு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. டெஃபினெட்லி இது உண்மை தான். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈக்குவலண்டான பேக்கேஜஸ் நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸுமே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 lakh, 22 lakh, 24 lakh அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலி டிபெண்ட் ஆன் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட திறமை, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. டே 1லேருந்து ஒரு செகண்ட் செமஸ்டர்லாம் போயிட்டீங்களா, இன்டர்ன்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு 2 இன்டர்ன்ஷிப் 3 இன்டர்ன்ஷிப்லாம் நீங்கள் வந்து த்ரூ அவுட் தி காலேஜ் பீரியட் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் இன்ஜினியரிங் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்ஜினியர் சம்மந்தமான ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த ப்ராஜெக்டை தெளிவாக பண்ணி வைங்க. உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் சரி, பேக்கேஜும் ஹை லெவலில் கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் மெஜாரிட்டி வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மினிமம் 8 CGPK
மேலே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இல்லைனா உங்களுக்கு பெரிய கம்பெனிஸில் உங்களால் வந்து இன்டர்வியூக்கு உட்கார முடியாது. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. 8 சிஜிபிஏக்கு மேலே எப்படியா ஸ்கோர் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு மித் இருக்குது, இப்போ என்ஜினியரிங் படித்தா நான் வந்து என்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் வந்து ஜாப்ஸ் எல்லாம் வருமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இங்கேயுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஐடியும் வரும், சேல்ஸ் ரிலேட்டடாகவும் வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ரோல்ஸும் வரும். அண்ட் இது எல்லாமே நான் சொல்கிறேன் என்ஜினியரிங் ரோல்ஸுக்கே நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ராயல் என்ஃபீல்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. ராயல் என்ஃபீல்ட்லேயும் வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு என்ஜினியர்ஸை தான் ஹையர் பண்ணுறாங்க. பிகாஸ் மினிமம் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி கம்பெனிஸும் வரும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர் என்ஜினியரிங் பேஸ்டான கம்பெனிஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பட் இங்கே வெறும் இன்ஜினியரிங் பேஸ்டாக தான் வருது அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் அதே மாதிரி இங்கே உங்கள் இன்டர்ன்ஷிப்புங்கிறது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து உங்கள் காலேஜில் உங்கள் கேம்பஸில் அவங்களே சொல்லிடுவாங்க. அண்ட் அது அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் நல்ல பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும். ஓகே ப்ரோ, சரி இப்போ நான் வெளியூர்லேருந்து வரேன் ப்ரோ, இப்போ எனக்கு இங்கே ஹாஸ்டல்ஸ் எல்லாம் எப்படி என்னால் வந்து ப்ராப்பராக வந்து சர்வே பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ ஹாஸ்டல் பற்றி ஒரு கிளியராக டீட்டெயில் நான் தரேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 ஷேரிங்லேருந்து உங்களுக்கு 6 ஷேரிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரூம்ஸ் அவைலபிள் தான். ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி தனியாக பிளாக் இருக்குது, நான் ஏசிக்குன்னு தனி பிளாக்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து பாய்ஸுக்கு தனி கேர்ள்ஸுக்கு தனி. அண்ட் அதே மாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு ஷாப்ஸ் உள்ளே நீங்கள் வெளியில் போய் நம்ம வந்து எதுவும் வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கதையே கிடையாது. உங்களுக்கு அந்த கேம்பஸ்குள்ளே எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஒரு சாப்பாடு பொருள்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு நெசசிட்டியான விஷயங்கள் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து கேம்பஸ்குள்ளே வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் வெளியே போய் நான் வந்து ஏதாச்சும் வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஃபுட்டுமே வந்து நல்லா தான் இருக்கும் மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன சில குறைபாடுகள் மட்டும் நான் என்னென்னு சொல்கிறேன். ஒன்று வந்து ரொம்ப கொஞ்சம் பழைய பில்டிங்ஸ் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ரூம்ஸ்லாம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் சொல்ல பழைய ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. அண்ட் அது ஒரு பாயிண்டாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ப்ரோ, நம்மளால் வந்து அது சர்வே பண்ண முடியாது, நம்ம வெளியில் தான் ஸ்டே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சில நெகட்டிவ் விஷயமும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம கேட்க முடிஞ்சுச்சு. ஸோ ஹாஸ்டல்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவ்வளோதான். உங்களுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்குன்னா நீங்கள் ஹாஸ்டலில் தங்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்கே இருக்க அகாடமிக்ஸ் எப்படி ப்ரோ, என்ன வந்து விஐடியில் ஸ்பெஷல் இவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்குறாங்க, இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இங்கே இருக்கிற கரிக்குலம் தான் உங்களை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. இங்கே வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டான ஸ்டடீஸ் ரெகுலராக ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படிக்கிறதுக்கும் ஸோ விஐடியோட சிலபஸ் படிக்கிறோம் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதோ ஒரு ஆட்டோமேஷனோ இல்லை ரோபோட்டிக்ஸ் ஏதோ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் அங்கேயுமே நீங்கள் போய் வந்து ஒரு வெல்டிங் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுறாங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அது கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து அவங்க பேசிக்லேருந்தே உங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் அதுதான் விஐடி வந்து உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து கொண்டு வருது. அண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டிஸ் எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து ரொம்ப 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 வந்து ஒரு ஹைலி குவாலிஃபைடான வந்து ஸ்டாஃப் தான். உங்களுக்கு லைவாக இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறமா வந்தவங்க தான். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய செமினார்ஸ் நடக்கும். ஸோ வெளியிலேருந்து வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபீல்டு உங்கள் ஏரியா ஆஃப் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல நெய்ம் இருக்கிற பர்சன் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அண்ட் அதே மாதிரி ஆப்வியஸ்லி டெட் டாக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஹாப்பனிங்காக இருக்கும். ஒரு குவாலிட்டியான ஒரு இன்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து நீங்கள் உங்களால் வந்து உங்கள் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு 10 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 6 சப்ஜெக்ட்டை உங்களை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் அதில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து செமஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்குமே உங்களால் உங்கள் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ எப்படி ப்ரோ இந்த கிளாஸஸ்லாம் வந்து எப்படி ப்ரோ, அப்போ வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குமா அப்படின்லாம் கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்படி இருக்காது. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு ஒரு கிளாஸ் ரூம் அலாட் பண்ணுவாங்க. அந்த கிளாஸ் ரூமுக்கு நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுத்துப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அந்த சப்ஜெக்ட் எடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரும் அந்த கிளாஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது நிறைய வந்து நீங்கள் அவுட் சைடு இந்தியா பார்த்துட்டிங்கன்னா இப்படி தான் வந்து எஜுகேஷன் சிஸ்டமே எல்லா யூனிவர்சிட்டியும் இப்படி தான் நடக்கும். நீங்கள் ரொம்ப 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 இண்டிபெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஓனாக தான் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வந்து உங்களை ஸ்பூன் ஃபீட் பண்ணுவாங்க, இதை படி அதெல்லாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஓனாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், எனக்கு வந்து ஒரு ஃபன் இருக்குமா, வெறும் ஸ்டடீஸ் மட்டுமே சொல்கிறீங்களே எனக்கு கேம்பஸ் லைஃப்லாம் இருக்காதா அப்படி கிடையாது. கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஸோ விஐடிலையுமே உங்களுக்கு கேம்பஸ் லைஃப் ரொம்ப பக்காவாக தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், கல்ச்சுரல்ஸ் நடக்கும். நீங்கள் நிறைய அவுட் சைட் காலேஜுக்கு போவீங்க, உங்கள் காலேஜஸ்க்கு நிறைய காலேஜஸ் வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஈவெண்ட்டாக நடக்கும். ஏன்னா நான் எஸ்ஆர்எம்மில் படிக்கும்போது நான் விஐடி சென்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டாக நான் போனேன் எஸ்ஆர்எம் ரெப்ரசென்ட் பண்ணி. ஸோ ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க கைஸ். ஆப்வியஸ்லி எவ்வளோ கிளப் இருக்கும், எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க, எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ ஈவெண்ட் நடக்கும் அப்போ யோசிச்சு பாருங்கள். அண்ட் மேஜர் ஈவெண்ட் நான் சொல்கிறேன் ரிவேரியான்னு ஒன்று நடக்கும், அப்புறம்
விக்டோபியான்னு சொல்லி ஒன்று நடக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மேஜர் பெரிய ஈவெண்ட் அப்படின்னா இந்த 2 ஈவெண்ட் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் இதுக்கப்புறம் ஓகே விஐடியில் இப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்டேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில வேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சொன்ன ஒரு விஷயங்கள். அண்ட் இதில் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா ஸோ பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இந்த இன்ஸ்டியூஷனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இங்கே வந்து அதிகமாக டே ஒன்லேருந்தே வந்துட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் ஓரியன்டான வந்துட்டு ஒரு கேம்பஸ். ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு ஃபோக்கஸ் எங்கே திரும்பும் அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நல்லா வந்துட்டு சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணுறது இருக்குது. அண்ட் அது நீங்கள் தான் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். பிகாஸ் ஆப்வியஸ்லி இங்கே நீங்கள் நல்லா வந்துட்டு ஸ்கோர் எடுத்தால் தான் உள்ளே போக முடியும். பட் அங்கே போயுமே நீங்கள் நல்லா வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ண மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் அது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ப்ரெஷர் இந்த சென்ஸ் அங்கே இருக்க இன்டர்னல் ரூல்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்க இப்போ பிளேஸ்மெண்ட்ஸுக்குன்னு தனி கோச்சிங் ஃபீஸ்லாம் நீங்கள் பே பண்ணுறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகே சரி ப்ரோ, இப்போ விஐடியில் நான் இவ்வளோ லட்சமாக வந்துட்டு ஒரு ஃபீஸ் கட்டி நான் ஜாயின் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவ்வளோ ஃபீஸுக்கு அந்த காலேஜ் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒர்த்து தான். பட் ஆனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரீம் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் ஒர்த்தா இல்லையாங்கிறது. நீங்கள் சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி ஃபீல்டெலாம் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. அண்ட் அதை தவிர எடுத்த ஃபீல்டுனா கூட உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு 12 LP 10 LP எல்லாம் கிடச்சிரும். பட் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மைண்டில் ஒன்று வச்சுட்டு வந்திருப்பீங்க, எடுத்தோடனே 50 lakh வரும் அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் வச்சிடக்கூடாது. ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. பட் அதை நீங்கள் மீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க. இப்போ மெயினாக பார்த்துட்டிங்கன்னா நல்ல வந்து ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கோடிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃபீல்ட் ஆஃப் ஒரு ஸ்டடின்னு ஒன்று இருக்கும்ல, அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள், மினி ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஒரு உங்களுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டடாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போங்க, அது அப்ரூவல் வாங்குங்க, அது ப்ரொசீட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த கேம்பஸ் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு 3-4வது வருஷம் நீங்கள் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டில் உட்காரும்போது 3 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார், இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கணும். அண்ட் அது அப்படி ப்ராப்பராக உங்களை மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பேக்கேஜ் கிடைக்கும். அண்ட் அந்த பெரிய பேக்கேஜ் கண்டிப்பாக இதுக்கு ஒர்த்து தானே. ஸோ ஓவராலாக ஒர்த்தான கேம்பஸ். பட் எங்கே டிபெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட சிஜிபிஏ அண்ட் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் காலேஜ் போயிட்டு நீங்கள் விளையாடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காது. பட் காலேஜ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ப்ராஜெக்ட்லாம் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான காலேஜாக இருக்கும்.